ஹாய், இந்த வீக் ஒர்க் ஃப்ரம் ஹோம். காலையிலே மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு லாகின் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு காஃபி எடுத்துக்கிட்டேன். மாமி சூப்பராக மட்டன் சூப் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் லஞ்சுக்கே அதான் எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரியாணி ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. நடுவில் ஈவினிங் காஃபியும் எடுத்துக்கிட்டாச்சு. நாகப்பட்டினம் ஸ்டைலில் பிரியாணி ரெடி பண்ணுறது கொஞ்சம் தேங்காய், முந்திரி, கசகசா சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ சட்டியில் எண்ணெய் வச்சு வெங்காயம், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு மசாலாஸ்க்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், கறி மசாலா சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்ச மட்டனை தண்ணியோட இதில் சேர்த்து கொதி வரும்போது தேங்காய் பவுடர் சேர்த்துடணும். ஹோல் ஸ்பைசஸ் போட்டு ரைஸை ஹாஃப் குக்காக விட்டுருக்காங்க. இந்த பக்கம் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குது. ரைஸ் ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா லேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். லேயர் பண்ணும்போது ஃப்ரைட் ஆனியன்ஸ், கொத்தமல்லி, கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக கலர் பவுடர் வேணும்னா சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்து சில்வர் ஃபாயில் போட்டு தம்மில் வச்சா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. பை.